வெல்கம் டு தமிழ் கணிதன். நம்ம இதுவரைக்கும் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நம்ம தொகுத்து ஒரு சீரீஸை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கடைசியாக வந்து பார்த்தோன்னா 43வது நாள் வகுப்பு நம்ம பார்த்துருந்தோம். அதுவுமே நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கோட நம்ம நிறுத்திருந்தோம். இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சி தான் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் என்ன பார்ட் நம்ம பார்க்க போகிறோம்னா, அல்ஜீப்ராவில் கேள்விகள் அதிகமாக வருது சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில். அதை எப்படி ஃபார்முலா இல்லாமல் ஈஸியாக ஷார்ட்கட்டில் போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் பார்த்தோன்னா ஒரு 4 நாள் வீடியோ நம்மளால் போட முடியல, கொஞ்சம் ஒர்க்குனால தான் நம்ம போட முடியல. இனிமேல் நம்மளுக்கு தொடர்ச்சியாக நமக்கு வீடியோ வரும், அதனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஷார்ட்கட் புக் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். புக்கு வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா பேருக்குமே நம்ம ஆன்லைன் கிளாஸு ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறோம் 1 வருஷத்துக்கு. சரியா? ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொன்னால் கீழே நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 43 நாள் வகுப்பு நடந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளியரா? ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, என்ன கொடுத்தாங்க? x⁴ + x² + 1 / x² + x + 1 சுருக்குக அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த அல்ஜீப்ராவில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த அல்ஜீப்ரா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா போடணும். ஒரே கணக்கில் 3 ஃபார்முலா போடுற மாதிரி தான் இருக்கும். சரி, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸுக்கு ஏதோ ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சின்ன வேல்யூ எடுத்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், பெரிய வேல்யூ எடுத்தால் ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எந்த நம்பர் போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். ஆனால் சின்ன நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன, அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிளியராக புரிஞ்சுதா? இப்போ பாருங்கள், நான் எக்ஸுக்கு 1ன்ற ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே x⁴. அப்போ எக்ஸுக்கு 1 போட்டால் எழுது 1 இங்கே எழுதுறேன். ஓகே, அடுத்து ப்ளஸ் இங்கே x². எக்ஸுக்கு 1 போட்டால் அளவு 1² அளவு 1 ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது? 1 இருக்குது. கீழே பாருங்க, x² அளவு 1 ப்ளஸ் இங்கே 1 போட்டால் அளவு 1 ப்ளஸ் 1. இப்போ நம்ம பாருங்க 3/3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 3 3 அடிச்ச அளவு 1ன்னு வரும். அப்போது எக்ஸுக்கு 1 போட்டால் நம்மளுக்கு என்ன வருது? 1ன்னு வருது. அதே மாதிரி கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனுக்கு எக்ஸுக்கு 1 போட்டால் 1 வருதோ அதான் ஆன்சர். கிளியராக புரிஞ்சுதா? இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸுக்கு 1 போகிறேன், 1² அளவு 1 பாருங்கள், இங்கே 1 ப்ளஸ் இங்கே 1 போட்டால் 1 + 1 எவ்வளோ வருது? 3ன்னு வருது. அப்போ ஆப்ஷன் ஏ தவறு. ஆப்ஷன் பி போடலாமா? பாருங்கள், 1² அளவு 1 மைனஸ் இங்கே அளவு 1 + 1 பாருங்கள், +1 -1 அடிச்சிடலாம். ஸோ கிடைக்கிறது ஆன்சர் என்ன? 1ன்னு கிடைக்கும். அப்போது நீங்கள் ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், ஆன்சர் 1ன்னு வராது. கிளியராக புரிஞ்சுதா? அப்போ எது சரி? ஸோ ஆன்சர் பி தான் சரி. கிளியராக மறுபடியும் நான் சொல்கிறேன், எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு என்ன மதிப்பு வருதுன்னு பாருங்கள். நான் 1 போட்டதும் 1 வந்துச்சு. இதே 1 போட்டு 2 வந்துச்சுன்னா கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எங்கே 1 போட்டால் 2 வருதோ அதான் ஆன்சர் நம்ம பார்க்கணும். அப்போ 1 போட்டால் எனக்கு 1 வந்துச்சு. அதேமாதிரி கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எங்கே 1 போட்டால் 1 வருதோ அதான் ஆன்சர். கிளியராக புரிஞ்சுதா? சரி, ஓகே. அதேமாதிரி மாடல் இன்னொன்று பாருங்களேன். x² - 25 / x + 3 என்ற கோவையை x + 5 / x² - 9 ஆல் வகுக்க கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த கோவையை இதால் வகுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்பயும் போல எக்ஸுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? பாருங்கள், எங்கே நான் எக்ஸுக்கு 1 போட்டேன், எவ்வளவு? 1. கிளியர்? எங்கே நல்ல 1. அடுத்து -25 கரெக்ட் தானே? -25 / இங்கே பாருங்கள், x + 3 இங்கே 1 போட்டால் 1 + 3 அளவு 4. ஓகே, அப்போ 1 + 3னே போட்டுக்கிறேன். ஓகே, அது என்ன பண்ணுறாங்க? வகுக்க சொல்கிறாங்க. வகுத்த என்ன டிவிஷன் நம்ம போட்டுக்கலாமா? / இங்கே x 1 போடலாமா? பாருங்கள், இங்கே 1 போட்டால் அளவு 1 + 5 / இங்கே 1 போட்டால் 1² அளவு 1 -9. இப்போ நம்ம சுருக்கிடலாமா? பாருங்கள், 24ல் 1 போச்சுன்னா சரி, 25ல் 1 போச்சுன்னா அளவு -24ன்னு கிடைக்கும். கரெக்டாக? நான் 25ல் 1 போச்சுன்னா -24 / 4 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். 1 + 3 4. இங்கே வகுத்தல் இருக்கா? ஸோ வகுத்தல் இருந்துச்சுன்னா இந்த மதிப்பை தலைகளாக போட்டால் இது நான் பெருக்கலாம் மாறிடும். கரெக்ட் தானே? ஓகே, அப்போ என்ன பண்ணுறேன்? பெருக்கல் நான் போடுறேன். இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம்? தலைகளாக போட போகிறோம். அப்போ பாருங்களேன், -9ல் 1 போச்சுன்னா 8. அப்போ -8 மேலே. கரெக்ட் தானே? 1 + 5 அளவு 6 கீழே. இப்போ பாருங்கள், அடிக்கிறேன் பாருங்கள், 1 நாள் 4, இங்கே 2 நாங்க 8. அடுத்து 1 6 4 24. அப்போ -4 × -2 எவ்வளவு? -4 × -2 எவ்வளவு? +8 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போது எக்ஸுக்கு 1 போட்டால் எனக்கு 8 வந்துச்சு. கிளியரா? அதே மாதிரி கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எங்கே 1 போட்டால் 8 வருமோ அதான் ஆன்சர். கிளியரா? அப்போ பாருங்கள், இங்கே நான் 1 போகிறேன், 1 - 5 அளவு -4ன்னு கிடைக்கும். இங்கே 1 போட்டால் 1 + 3 அளவு 4ன்னு கிடைக்கும். இது 2 பேருக்கு அளவு 4 × 4 அளவு 16. இப்போ -× + அளவு -16 வரும். ஸோ ஆன்சர் ஏ தவறு.
என்ன வரணும், எக்ஸுக்கு 1 போட்டால் 8 வரணும். ஓகே, ஆப்ஷன் பி பார்க்கலாமா? பாருங்க, இங்கே 1 போகிறேன், இங்கே 1 போட்டால் 1 + 5 அளவு 6 ஆயிரும். ஓகேண்ணா, 6 இதால் 1 போட்டால் -2ன்னு வரும். கரெக்ட் தானே? -2 இதை கழிச்சா என்ன கிடைக்கும்? -12ன்னு வரும். இருக்குண்ணா, அப்போ இதுவும் கிடையாது. சரி, இதில் நம்ம பார்க்கலாமா? பாருங்க, போகிறேன் 1 + 5 அளவு 6 × 1 + 3 அளவு 4, இது 2 பேருக்குனால 24 வரும். அப்போ சியும் கிடையாது. ஆப்ஷன் டி செக் பண்ணி பார்க்கலாமா? பாருங்க, 1 போகிறேன் 1 - 5 அளவு -4 × 1 - 3 அளவு -2, அப்போ -4 × -2 அளவு +8ன்னு வரும். அப்போ எது சரி? ஆன்சர் டி தான் சரி. கிளியராக புரிஞ்சுதா? சரி, ஓகே. அடுத்த ஒரு மாடல் பாருங்களேன். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். சரி, என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, a - b the whole cube plus a சரி b - c the whole cube c - a the whole cube divided by அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்களேன், இதுக்கு முன்னாடி எக்ஸ்ன்ற ஒரே ஒரு வேரியபிள் தான் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா a b c என்று 3 வேரியபிள் இருக்கு. அப்போ என்ன சார் போடுறது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3 நம்பரை நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். என்ன 1 2 3 நம்ம எடுத்துக்கலாமா? கிளியராக புரிஞ்சுதா? நான் அப்புறம் ஏக்கு 1 பிக்கு 2 சிக்கு 3 நம்ம எடுக்க போகிறோம். அப்போது நான் இங்கே ஏவுக்கு 1 நினைக்கிறேன். ஓகேவா? 1 - 2 கரெக்ட் தானே? 1 - 2ங்கிறதுனா 1 - 2 மேலே நான் இருக்கு கியூப் இருக்கா, நான் கியூப் போட்டுக்கிறேன். அடுத்த நான் இருக்கு ப்ளஸ் இருக்கு, நான் ப்ளஸ் போட்டுருவேன். அடுத்து இங்கே பி வந்து 2 சி வந்து 3ன்னு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் 1 2 3 எடுக்க சொன்னேன். அப்போ பி 2 சி 3, அப்போ என்ன கிடைக்கும்? இங்கே நான் 2 - 3 தான் ஹோல் கியூப். ஓகேவா? அடுத்து ப்ளஸ் இங்கே சி 3 ஏ 1. ஓகே தானே? அப்போது 3 - 1 தான் ஹோல் கியூப். கீழே பார்க்கலாமா? டிவைடட் பை இங்கே 9 இருக்கு, 9 ப்ராக்கெட் b - 1. ஓகேங்களா? அப்போ 2 - 1 சரியா? 1 - 2 கரெக்டா? b வந்து 2 தானே? ஓகே. அடுத்து ப்ராக்கெட் இங்கே 2 b வந்து 2 c வந்து 3, அப்போ 2 - 3 2 - 3. ஓகே. அடுத்து இங்கே 3 - 1 a வந்து 1 தானே? ஓகேண்ணா? அப்போ 3 - 1. ஓகேவா? இப்போ நம்ம சுருக்கலாம் பாருங்க. -2ல் 1 போச்சுனாலும் 1 -1. ஓகேண்ணா? -1 தான் மேலே என்ன இருக்கு? கியூப் இருக்கு. ஓகே. அடுத்து ப்ளஸ் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, 3ல் 2 போச்சுன்னா -1, அப்போ -1 கியூப். ஓகேவா? ப்ளஸ் அடுத்து 3ல் 1 போச்சுனாலும் 2, அப்போ என்னது? 2 கியூப். ஓகேவா? ஓகே. டிவைடட் பை இங்கே 9 இங்கே ஆகும். 2ல் 1 போச்சுன்னா -1. அடுத்து இங்கே 3ல் 1 போச்சுன்னா -1. அடுத்து இங்கே 3ல் 1 கழிச்சா அது +2ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம சுருக்கலாமா பாருங்க, -1 கியூப் என்ன? -1 தான். ஓகேண்ணா? அப்போ -1. அடுத்து பாருங்க, -1 கியூப் அதுவும் என்னது? -1 தான். ப்ளஸ் 2 கியூப் அளவு 8 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். டிவைடட் பை இங்கே பாருங்களேன், -1 × -1 அளவு +1, +1 × 9 அளவு 9, 9 × 2 அளவு 18 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ அடிக்கலாமா பாருங்க, -1 -1 -2 -2 8ல் -2 போச்சுன்னா 6 கிடைக்கும். அப்போ 6/18 கிடைக்கும். இது அடிச்சால 1 6 3 18 கிடைக்கும். அப்போ 1/3 நம்மளுக்கு ஆன்சர் வரும். அப்போ ஆன்சர் எங்கே இருக்கு பாருங்க? 1/3. ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். கிளியராக புரிஞ்சுதா? சரி, ஓகே. இந்த கொஸ்டினை பாருங்க, இதில் கொடுத்துருவாங்க பாருங்க, ஏ இந்த முன்னாடி எக்ஸ் ஏன்னு தான் பார்த்தோம். இதில் வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்கு எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? எம்முக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நான் 1ன்ற ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, எம்முக்கு 1 போட்டால் 1ன்னு கிடைக்கும். ஓகேவா? நான் எழுதுறேன் 1 divided by m plus 1 1 plus 2 1 அளவு 2. ஓகேனா? plus இங்க 1 divided by m க்கு 1 தான போட்டோம். அப்ப m plus 1 அளவு 2. ஓகேனா? plus இங்க பாருங்களேன், இந்த இடத்துல நான் 1 divided by m க்கு 1 போட்டாலும் 1 ஸ்கொயர் கிடைக்கும். 1 ஸ்கொயர் minus 1 அளவு 1 ஸ்கொயர் 1 1 minus 1 அளவு 1 ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இங்க சரி 0 ன்னு வரும். கரெக்ட்டா? 0. ஓகே. இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? கூட்டலாம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னாகும் எந்த எண்ணிக்கையிலையும் 0 வரக்கூடாது. அதே மாதிரி நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது ஏதாவது ஒரு ஆன்சர் 0 வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 1 நம்ம போடக்கூடாது. 1 போட்டால் இங்கே வந்து 0 வருதா? அப்போ நம்ம என்ன போடணும் சார் அப்படின்னா 2 அடுத்த நம்பர் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஏன்னா 0 வரக்கூடாது. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 2ன்ற ஒரு நம்பரை நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். கீழே புரிஞ்சதா? அப்போ பாருங்கள், இங்கே 2 எம்முக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்? 2 நான் போட்டுக்கிறேன். டிவைடட் பை 2 + 1 அளவு 3 ப்ளஸ் அடுத்து இங்கே பாருங்கள் 1 டிவைடட் பை m + 1 எவ்வளவு? 3 வருமா? 1 டிவைடட் பை 3. அடுத்து என்ன இருக்குது? ப்ளஸ் இங்கே மேலே என்ன இருக்குது? 1 இருக்குது. 1 டிவைடட் பை இங்கே 2 போட்ட அளவு 2 ஸ்கொயர் 4 4 - 1 அளவு 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ எல்லாத்தையும் நம்ம கூட்டிடலாமா? பாருங்கள், எல்லாத்துலேயும் 3 இருக்குது. நான் ஒரு 3 நம்ம போட்டுக்கிறோம். மேலே 2 + 1 3 3 1 என்னது? 4ன்னு வருது. என்ன பண்ணணும்? எம்முக்கு 1 போட்டால் நம்மளுக்கு என்ன வந்துச்சு? 0 1 வந்து 0 வந்துருச்சு.
அப்போ என்ன பண்ணேன், எம்முக்கு 2 போட்டேன். 2 போட்டால் எனக்கு ஆன்சர் என்ன, 4/3ன்னு வருது. அதே மாதிரி கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எங்கே எம்முக்கு 2 போட்டால் 4/3ன்னு வருதோ அதுதான் ஆன்சர். கிளியராக புரிஞ்சுதா? அப்போ பாருங்கள், இங்கே எம்மு போட்டால் அளவு 4 வரும், இங்கே வராது, இங்கே வருமா? சரி, நீங்கள் பாருங்களேன், 1/2 ஸ்கொயர். இப்போ 1/2 ஸ்கொயர் அளவு 4, அப்போ 1/4 தான் வரணும், வருது. அப்போ என்ன பண்ணணும், 4/3 தான் நம்மளுக்கு வரணும். ஓகேவா? அப்போ ஆன்சர் டியை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், எம் ஸ்கொயர் அளவு 1 டிவைடட் பை 2 ஸ்கொயர் அளவு 4. 4ல் 1 போச்சுனா சரி, எம் ஸ்கொயர் நான் தப்பாக போட்டுட்டேன், 2 ஸ்கொயர். சரியா? 2 ஸ்கொயர் அளவு 4. ஓகேண்ணே, இங்கே 2 ஸ்கொயர் போட்டால் 2 ஸ்கொயர் அளவு 4, 4ல் 1 போச்சுனா அளவு 3ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் டிக்கு தான் 4/3ன்னு வருது. கிளியராக புரிஞ்சுதா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இதில் ஏபின்னு 2 வேரியபிள் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், 2 நம்பர் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஏக்கு 1 பிக்கு 2 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? பாருங்க, இங்கே பாருங்க, ஏக்கு 1 போடலாமா? 1 கியூப் அளவு 1 டிவைடட் பை இங்கே 1 போகிறேன், 1 - 2 கரெக்ட் தானே? 1 - 2. அடுத்து என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டேன். அடுத்து பாருங்க, பி கியூப். பிக்கு என்ன போட்டோம், 2. ஓகேனா, அப்போ 2 கியூப் அளவு 8 கரெக்டா? 8 டிவைடட் பை பி மைனஸ் ஏ. அப்போ 2 - ஏ, 2 - ஏ. ஏ வந்து 1. ஓகேவா? இப்போ நம்ம சுருக்கலாமா? பாருங்க, 1 டிவைடட் பை கீழே 2ல் 1 போச்சுன்னா -1 வரும். அப்போ 1 டிவைடட் பை -1 எப்படி எழுதிக்கலாம், -1 நம்ம எழுதிக்கலாமா? புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து ப்ளஸ், இங்கே பாருங்க 8, இங்கே 2ல் 1 போச்சுன்னா 1 போடாட்டி 1 போட்டால் 1 போடலாட்டி 1. ஓகே. அப்போ 8ல் 1 போச்சுன்னா எழுது 7. அப்போ என்ன பண்ணணும், ஏவுக்கு 1 பிக்கு 2 போட்டால் எனக்கு என்ன வந்துச்சு, ஆன்சர் 7ன்னு வந்துச்சு. அப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷனில் ஏ கொண்டு பிக்கு 2 போட்டால் எங்கே 7 வருதோ அதான் ஆன்சர். இப்போ பாருங்க, இங்கே ஏ கொண்டு போகிறேன், 1 ஸ்கொயர் அளவு 1 ப்ளஸ் ஏ இன்ட்டு பி 1 × 2 அளவு 2. ஓகேண்ணா? ப்ளஸ் பி ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அளவு 4. இப்போ எல்லாத்தையும் கூட்டி பாருங்க, 4 2 6 6 1 அளவு 7ன்னு வருது. அப்போ ஆன்சர் ஏ தான் சரி. இருந்தாலும் நீங்கள் மற்ற ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வராது. கிளியரா புரிஞ்சுதா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது 2 கொஸ்டின் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான். பாருங்க, 4x + 5y = 83 மற்றும் 3x / 2y = 21/22 எனில் y - x என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ இது நமக்கு தேவையே இல்ல. சரியா? அப்ப பார்த்தா தெரிஞ்சிரும். 3 × x அளவு 21. அப்போ 3 சரி, இந்த x ஐ எதால பெருக்குனா 21 வரும், 7ஆல பெருக்குனா 21 வரும். கரெக்ட்டா? 3 21. அப்ப x வந்து என்னது, 7 மைனஸ் பாருங்க, இங்க 22 இருக்கு. அப்ப எந்த நம்பரை 2ஆல பெருக்குனா 22, 11 தான் 2ஆல பெருக்குனா 22. அப்போ y இருக்கிறது என்ன, 1 11. ஓகேவா? அப்போ y பதிலா என்ன, 11. அப்போ 11ல 7 போச்சுனா எவ்வளவு, 4ன்னு கிடைக்கும். அப்ப ஆன்சர் என்ன, 4. கிளியரா? சரி, இந்த क्वेश्चन பாருங்க, x / y = 4/5 எனில் சரி இதனுடைய மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. கரெக்ட்டா? அப்ப x அளவு 4 ன்னு வெச்சுக்கணும், y வந்து 5 ன்னு வெச்சுக்கணும். இது அப்படியே நம்ம டைரக்ட்டா சப்ஸ்டிட் பண்ணலாமா? பாருங்க, 4/7 பிளஸ் இங்க y வந்து அளவு 5. ஓகேனா? அப்ப 2 × 5 அளவு 10 மைனஸ் x அளவு 4. ஓகே, டிவைடட் பை இங்க 2 × 5. ஓகேனா? y வந்து என்னது 5, 2 × 5 அளவு 10 பிளஸ் x வந்து என்னது 4. அப்ப பாருங்களேன், சுருக்கலாமா? பாருங்க, 4/7 சரியா? பிளஸ் இங்க என்ன அடிக்கும், 10 ல 4 போச்சுனா அளவு 6 டிவைடட் பை இங்க 10 + 4 அளவு 14. இப்போ ரெண்டு எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் என்னது 14. ஓகேவா? ஓகே. மேல இது எதால பெருக்குனா 14, 2ஆல பெருக்குனா 14. இப்போ மேலே 2ஆல பெருக்குனா 8ன்னு கிடைக்கும். பிளஸ் இதை 1ஆல பெருக்குனா 14, இப்போ மேலே 1ஆல பெருக்குனா 6ன்னு கிடைக்கும். அப்போ பாருங்க, 8 + 6 அளவு 14 டிவைடட் பை 14. ஸோ 14 அடிச்சா கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும். அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன, 1. கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரெகுலராக நோட்ஸ் எடுங்க. சரியா? நான் தொடர்ச்சியாக நம்ம வீடியோ நம்ம போட்டுதான் இருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு 5 days தான் நம்மளோட வீடியோ போட முடியல. ஸோ அதனால் இனிமேலுக்கு வந்து நமக்கு தொடர்ச்சியாக வரும். சரி, ரெகுலராக நோட்ஸ் எடுங்க. மேக்ஸ் தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம முழு மதிப்பெண் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி மேக்ஸ் கடினம்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி மாணவர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட வீடியோவை பார்க்க வைங்க. நாளை இதனுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.